இந்த படம் வைவர் குரூப்ல போட்டிருக்கு. வைவர் குரூப்ல பார்த்துக்குறீங்க. படத்துக்குரிய இடத்தை விட்டுட்டு நான் சொல்ற நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. மேற்காட்டியவாறு 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 நியம ஐதரசன் மின்வாய் நியம ஐதரசன் மின்வாய் சார்பாக நியம ஐதரசன் மின்வாய் சார்பாக நியம ஐதரசன் மின்வாய் சார்பாக ஒவ்வொரு நியம மின்வாய்களினது ஒவ்வொரு நியம மின்வாய்களினது ஒவ்வொரு நியம மின்வாய்களினது தாழ்த்தல் அழுத்தங்களை அறியலாம். தாழ்த்தல் அழுத்தங்களை அறியலாம். தாழ்த்தல் அழுத்தங்களை அறியலாம். தாழ்த்தல் மின்வாய் அழுத்தங்களை அறியலாம். இத்தாழ்த்தல் மின்வாய் அழுத்தமானது இத்தாழ்த்தல் மின்வாய் அழுத்தமானது இத்தாழ்த்தல் மின்வாய் அழுத்தமானது குறித்த மின்வாயின் நியம மின்வாய் அழுத்தம் எனப்படும். குறித்த மின்வாயின் நியம மின்வாய் அழுத்தம் நியம மின்வாய் அழுத்தம் நியம மின்வாய் அழுத்தம் நியம மின்வாய் அழுத்தம் எனப்படும். நியம மின்வாய் அழுத்தம் எனப்படும். இப்ப சட்டனுக்கு வார அழுத்தத்தை விட மெக்னீசியத்துக்கு வார அழுத்தம் சயவில பெரிதாக இருக்கும். அப்ப தாழ்த்த அழுத்தம் குறைவென்றுதான் அர்த்தம். செப்புக்கு சகவிலேயே இருக்கு. அப்ப அதுக்கு கூட இப்ப தாழ்த்தப்படுற ஆற்றல் யாருக்கு கூட செப்பு கூட. அப்ப குறைஞ்ச அழுத்தத்தில இருந்து கூடின அழுத்தம் வரைக்கும் ஒவ்வொரு மின்வாயம் பயன்படுத்தி நாங்கள் ஏறுவரிசைப்படுத்தி கொண்டு வந்தோம்னா அந்த தொடரைத்தான் நாங்கள் மின் ரசாயன தொடர் என்று சொல்லுவோம். அப்ப ஐதரசன் மின்வாய் சார்பாக ஒவ்வொரு மின்வாயுடைய மின்வாய் அழுத்தமும் அளவிடப்படக்கூடியது. இந்த பெருமானங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சதிலிருந்து தாழ்த்தல் அழுத்தம் கூடினது வரைக்கும் ஏறுவரிசைப்படுத்தி பெறுகின்ற தொடருக்கு தான் பேர் மின் ரசாயன தொடர். சொல்ற விளங்குதானே? அப்ப இப்படி தொகுதியை இணைப்பதன் மூலம் நாங்கள் ஒவ்வொரு மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தையும் அளவிடலாம். அடுத்த பந்தி ஆளிக்கொள்ளணும்.
இவ்வாறு பெறப்படுகின்ற நியம மின்வாய் அழுத்தங்களின் இவ்வாறு பெறப்படுகின்ற நியம மின்வாய் அழுத்தங்களின் ஏறு வரிசை தொடர் மின்ரசாயன தொடர் எனப்படும். மின்ரசாயன தொடர் எனப்படும். தாக்க வீத தொடர் வேறு, மின்ரசாயன தொடர் வேறு. அந்த தாக்க வீதத்தின் ஒழுங்கமைப்பும் மின்ரசாயன தொடர்ல இருக்கிற ஒழுங்கமைப்பும் அநேகமான இடங்கள்ல ஒத்து போகுது. அதால அந்த ஓடரை நாங்கள் மின்ரசாயன தொடர் ஓடராக கருதி கொள்ளுறோம். ஆனா உண்மையானதா இல்ல, அப்படி உண்மையா இல்ல. சில இடங்கள்ல முரண்பாடு வரும். தாக்கவே தொடர்ல இருக்கிற மூலகங்கள் ஒழுங்கமைப்பும் மின்ரசாயன தொடர்ல இருக்கிற ஒழுங்கமைப்பும் வேறுபடும். அது தாக்க வீதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தொடர், இது அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தொடர். சரி, இப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சில மின்வாய்கள் நியம ஐதரசன் மின்வாய் நினைக்கப்ப இதுல ஒட்சியேற்றம் நடக்கு. அப்ப இந்த அழுத்தம் வந்து ஒட்சியேற்றத்துக்குரிய அழுத்தம். நாங்கள் எப்போதும் தாழ்த்தல் அழுத்தமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது மைனஸ் ஆகும். சில மின்வாய்களை நியம ஐதரசன் மின்வாயோட நினைக்க இங்க தாழ்த்தலே நடக்குது. ஆகவே தாழ்த்தல் திசையில் இருக்கிறால அது பிளஸ்லயே எங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்ப அடுத்த பந்தி அழிக் கொள்ளுங்க. சில நியம மின்வாய்களை நியம ஐதரசன் மின்வாயுடன் இணைக்கும் போது அக்குறித்த மின்வாயில் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க சட்டென்றால் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது. இதன்போது பெறப்படுகின்ற அழுத்த வேறுபாட்டினை, சரிதான், இப்படி ஒட்சியேற்றப்படைக்க பெறப்படுகின்ற அழுத்த வேறுபாட்டினை
ஐயுபிஏசி ஐயுபிஏசி முறைப்படி ஐயுபிஏசி முறைப்படி தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றும் போது தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றும் போது தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றும் போது அவை அவை எதிர்குறியை பெறும் எதிர்குறியை பெறும். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, ஏன் மைனஸ் வருகிறது என்று சொன்னால் நியம ஐதர்சன் மின்வாய் நினைக்க அந்த மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்குது. மின்வாய் அழுத்தங்கள் யாவும் தாழ்த்தல் அழுத்தங்களாக குறிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த திசையில இருக்கிற அழுத்தம் தான் 0.76 என்றால் தாழ்த்தல் திசையில இந்த அழுத்தத்தை நாங்கள் விதிமுறைக்கு ஏற்ப மாற்றும் போது அதற்கு எதிர்குறி வரும். அப்ப இது தாக்க வேறு மிகவும் கூட அதாவது ஏற்ற பிரிப்பு அதிகரிக்கும் போது அழுத்த வேறுபாடு கூடும். அது எதிர்குறியாக மாற்றேகல அது இன்னும் சின்ன பெருமானமாக வரும், சயவில பெருத்து கொண்டு போகும். இதுக்கு சட்டன் மின்வாய் தான் ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கு. நியம ஐதர்சன் மின்வாயோட இணைக்க சட்டன் மின்வாய் ஒட்சியேற்றப்படுது. அப்ப இந்த அழுத்த வேறுபாடு ஒட்சியேற்றத்துக்குரிய அழுத்த வேறுபாடு ஐயுபிஏசி விதைப்படி தாழ்த்தல் அழுத்தமாக மாத்தைகளை எதிர்குறியப்படும். அப்ப ஐதர்சனுக்கு மேலே இருக்கிற மின்வாய்கள் எல்லாம் எதிர்குறியை உடையவையாக இருக்கு. சரிதானே? அப்ப தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. இவ்வாறான மின்வாய்கள் மின்ரசாயன தொடரில் ஐதரசனுக்கு மேலே காணப்படும். ஐதரசனுக்கு மேலே காணப்படும். ஐதரசனுக்கு மேலே காணப்படும். அப்ப இதுல சட்டன் மின்வாய் அனோட் ஒட்சியேற்றப்படுது, ஐதரசன் மின்வாய் கதோட் தாழ்த்தப்படுது. இங்க ஐதரசன் மின்வாய் அனோட் ஒட்சியேற்றப்படுது, செப்பு மின்வாய் கதோட் தாழ்த்தப்படுது. இதே விஷயத்தை நாங்கள் இதுக்கு எழுதணும். மாத்தி தான் எழுத போறோம். ஐதர்சன் மின்வாயோட நினைக்க சில மின்வாய்கள் தாழ்த்தல் நடக்குது. அப்ப தாழ்த்தல் அழுத்தமாகவே அளவிடப்படுறதால அது அதே குறியப்படும். அப்ப மின்ரசாயன தொடர்ல ஐதர்சனுக்கு கீழே உள்ள மின்வாய்கள் நேர்குறியையும் ஐதர்சனுக்கு மேலே உள்ள மின்வாய்கள் எதிர்குறியையும் வரும். முதலாவது முடி மேல போக போக ஏற்ற பிரிப்பு அதிகரிக்குது. அப்ப அழுத்த வேறுபாடு கூடும். அப்ப எதிர்குறியில அது கூடிக்கொண்டு போகும். இப்ப மின்ரசாயன தொடர்ல மேலே உள்ள ஒரு மூலகத்துக்கு மைனஸ்ல பெரிய ஒரு பெருமானம் காணப்படும். சரி, அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. செப்ப பற்றி சொல்ல போறோம். சில நியம மூலக சில நியம மின்வாய்கள் என்று போடுவோம். சில நியம மின்வாய்களில் தாழ்த்தல் நிகழும். சோட்டா சொல்லியிருக்கேன், சில நியம மின்வாய்களில் தாழ்த்தல் நிகழும். சில நியம மின்வாய்களில் தாழ்த்தல் நிகழும். இவ்வாறான மின்வாய்களின் மின்வாய் அழுத்தம்
இவ்வாறான மின்வாய்களின் மின்வாய் அழுத்தம் தாழ்த்தல் அழுத்தமாக மாற்றும் போது நேர் பெருமானம் உடையதாக காணப்படும். நேர் பெருமானம் உடையதாக காணப்படும். நேர் பெருமானம் உடையதாக காணப்படும். இம்மின்வாய்கள் மின்ரசாயன தொடரில் ஐதரசனுக்கு கீழே காணப்படும். ஒரு கவனிங்க, உங்களுக்கு இந்த அழுத்த வேறுபாடு ஒப்பிட கடினமாக இருந்தா நான் இன்னொரு வேலையை ஒன்றை பார்க்கிறேன். இப்ப இதுல அழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்காக மையப்பூச்சிய கல்வனோமானி மாதிரி மையப்பூச்சிய வோல்ட்மானியை பயன்படுத்தினால், மையப்பூச்சிய கல்வனோமானி மாதிரி மையப்பூச்சிய வோல்ட்மானியை பயன்படுத்தினால் இது 0. சரியா? இதுல 0 இருக்கு. இந்த பக்கம் பிளஸ், இந்த பக்கம் மைனஸ். அப்படிதான் இதுலயும் அப்படி பயன்படுத்தும். இது 0, இதால பிளஸ். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கணும் என்னென்றால், இதுண்ட இண்டிகேட்டருக்கு தான் காட்டி ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஒரே திசையில திரும்புமான்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஒரே திசையில் திரும்புமா? இல்லதானே. இங்க இதுல தாழ்த்தல் நடக்குது, இங்க இதுலதான் தாழ்த்தல் நடக்குது. அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஒரே திசையில இது என்ன செய்யாது? திரும்பாது. அப்ப இந்த இடத்துல இது அடுத்த திசையில திரும்பும் என்று சொன்னால் இங்க அடுத்த திசையில திரும்பும். சரிதான்? அப்ப அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். என்னென்றால் இங்க ஒட்சியேற்றம் நடக்கிறது இதுல. அப்ப ஒட்சியேற்றப்படுற திசையில இது திரும்பும் என்று சொன்னால் சரிதான். ஒட்சியேற்றப்படுற திசையில திரும்பும் என்றால் இங்கேயும் என்ன செய்யும்? ஒட்சியேற்றப்படுற திசையில திரும்பும். இந்த படத்தை நீங்கள் இப்ப என்ன செய்யும்? இங்காளி பக்கம் பார்க்கும். இங்க ஐதரசன் இருக்கணும், இங்க இது இருக்கணும். அப்ப உங்களுக்கு பிளஸ்ல வந்து காட்டும். நான் ஐதரசன் இங்க அழகு இருக்கிறேன்னு இல்லை, அதனால உங்களுக்கு குழப்பம் பண்ணலாம். சரி, அப்ப இந்த இண்டிகேட்டர் வந்து ஒட்சியேற்றப்படுற திசையில் தான் காட்ட போகுது. ரெண்டா உலோகத்தை நோக்கிய திசையில இது இருக்கு, இங்கால இருக்கு. இங்கேயும் ஒட்சியேற்றப்படுற திசையில தான் காட்டும். அப்ப ஐதரசன் நோக்கிய திசையில இருக்கு. அவற்ற திசையை பார்க்கும்போது பிளஸ் ஆயிருக்கும், இவற்ற திசையை பார்க்கும்போது மைனஸ் ஆக இருக்கும். சரியா? அப்ப மையப்பூச்சிய கல்வனோமானியை வச்சுக்கொண்டு யோசிச்சுங்க. இங்க ஐதரசனை விட்டு விலத்தி இந்த குறிகாட்டும், இங்க ஐதரசனை நோக்கித்தான் இந்த குறிகாட்டும். ஆகவே திசை வந்து மாறும். சரியா? ஓகே. அப்ப நீங்கள் இந்த படத்தை இப்படி கீறினா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. இங்க செப்ப வச்சுக்கொண்டு இங்க ஐதரசனை வச்சிருந்தா மையப்பூச்சிய கல்வனோமானி என்ன செய்யணும்னா இந்த பக்கம் இருக்கு, அடுத்த பக்கம் இருக்கு. சரி, அப்ப இதுல சட்டன் இருக்கிறோட மெக்னீசியம் இருந்தால் மெக்னீசியத்துக்கு அழுத்த வேறுபாடு கூட தானே. அப்ப நல்லா திரும்பும். மெக்னீசியம் இருக்கு, அழுத்த வேறுபாடு கூட கூட வந்து மறையில பெருமானம் பெருத்து கொண்டு போகும். அதை நீங்க விளங்கிக் கொள்ளும். அது சும்மா அந்த உங்களுக்கு தண்டைக்கு குழப்பமா இருக்கும். இந்த மீட்டர் வந்து ரீடிங்கை கூட காட்டுற மாதிரி திசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியத்தில இருக்கிற அழுத்த வேறுபாடு சட்டனில இருக்கிற அழுத்த வேறுபாடை விட கூட. அப்ப அழுத்த வேறுபாடு தான் இது காட்ட போகுது. அப்ப
மெக்னீசியத்தை காட்டினதோட சாரி சட்டனுக்கு காட்டினோட மெக்னீசியத்துக்கு கூடுதலான அழுத்த வேறுபாட்டை காண்பிக்க முடியும். அப்ப ஐதரசன் சில சந்தர்ப்பங்கள்ல கதோட்டாக தொழிற்படும், சில சந்தர்ப்பங்கள்ல அனோட்டாக தொழிற்படும். சரியா? இந்த படம் எல்லாம் நான் கூட இதுல போட்டிருக்கிறேன். அதுக்கு இடவழியை விட்ட இடத்துல கீறி கொள்ளும். அடுத்த வகுப்பு நாங்கள் இந்த விஷயத்தை திருப்பி கதைச்சு கொண்டு மிச்சத்தை பார்ப்போம். சரிதானே? ஓகே, அப்புறம் அந்த வகுப்பு இதோட நிறைவு செய்வோம். சரியா? இதோட நான் நிறைவு செய்வோம்.